இன்றைக்கு ஏதோ பேசுறார். நான் பஸ்ஸில் வரும்போது அந்த பஸ்ஸை பேசி என்ன சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் எடுத்துட்டு உங்களையெல்லாம் பார்க்க வந்திருக்கணும். ஆமாம், உன்னையாட்ட ஹெலிகாப்டர்லேயே போக முடியும், விமானத்தில் போக முடியுமா? எங்களுக்கு இந்த பஸ்ஸு தான் கிடைச்சிது. இந்த பஸ்ஸில் வந்தால் தான் மக்களை பார்க்க முடியும். ஏழை மக்களை, நடுத்தர மக்களை, இன்றைக்கு வறுமையில் வாடுகின்ற அந்த மக்களை எல்லாம் பார்ப்பதற்கு இந்த பஸ்ஸில் தான் வர முடியும். இப்படி பஸ்ஸில் வரங்காட்டி தானே எல்லாத்தையும் பார்க்க முடியுது. உண்மைதானே? ஹெலிகாப்டர்ல போனா பார்க்க முடியுமா? விமானத்தில் போனா பார்க்க முடியுமா? ஆக அவருக்கு எங்களை கிண்டலும் கேலியும் பேசுகின்ற நிலையில் இருக்கின்றார். எங்களுக்கு மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிபதிகள். அவர்களை நேரிலே சந்தித்து அவருடைய பிரச்சனையை கேட்டு அறிந்து அவருடைய எழுச்சி ஆரவாரத்தை பார்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு உங்களுடைய துணையோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு தேவையான நன்மை செய்வதுதான் எங்களுடைய லட்சியம். திமுக அப்படி அல்ல. திரு ஸ்டாலின் என்ன கஷ்டப்பட்டா திமுக கட்சி தலைவரானாரு, முதலமைச்சரானா? நான் உங்களை போல் இங்கே நின்று எங்களுடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்டு பிறகு படிப்படியா உயர்ந்து எனக்கு இந்த அங்கீகாரத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஸ்டாலினுக்கு அப்படியா கொடுத்தாங்க? அப்பா முதலமைச்சர், அப்பா கட்சி தலைவர், அழகா நீங்க எம்எல்ஏ ஆனீங்க, பிறகு அமைச்சர் ஆனீங்க, துணை முதலமைச்சர் ஆனீங்க, பிறகு கட்சிக்கு தலைவர் ஆனீங்க, இப்போ முதலமைச்சர் ஆயிருக்கிறீங்க. இங்க வந்து நின்று பார்த்தா தான் தெரியும். போட்டு நெருக்கி கிறுக்கி கசக்கி இப்படி எப்படி நான் பார்க்கும் போது நெருக்கும் போது எனக்கு பழைய நினைவு வருது. ஆக நாம தானே இவ்வளவு நெருக்கத்தில் சிக்கி அப்பெல்லாம் எம்ஜிஆர் பார்க்க போகுது இப்படி கூட்டத்தில் சிக்கிட்டு இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சி கிளைக்கழக செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்புக்கு வந்து அப்புறம் மாவட்ட பொறுப்பு வந்து மாநில பொறுப்பு வந்து பொதுச் செயலாளர், அதே போல எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், பிறகுதான் முதலமைச்சர். இது வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஒண்ணுமே உழைக்காத உனக்கே இவ்வளவு தில் இருந்தா உழைத்தவருக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் மக்களோடு மக்களாக வாழ்ந்தவன், மக்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டு நன்றாக உணர்ந்தவன். அவை மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர்கள் தான் அந்த கஷ்டம் வழி தெரியும். உங்களை போல் இன்றைக்கு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தது நாங்கள் கிடையாது. ஆக இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய தலைவர் வழியிலே அண்ணா திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கின்ற பொழுது இந்த ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி தமிழகத்திலே ஏழைகளுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி